ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐயனார் துணையில் என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ நம்ம சோழன், சேரன், பாண்டியன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரிப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு வந்தாங்க இல்லையா. இதில் உச்சக்கட்ட முடிவு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க. எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேரன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான், தன்னுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிலா கூட ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். நடந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக வந்து மாறிடுச்சு. இந்த டைமில் அந்த பல்லவன் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முட்டாள்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டாரு. அந்த இடத்துல பார்க்கவே ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாக தான் வந்து இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம சேரனும் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா போராடி பார்த்தாங்க. ஆனால் அவர் நினச்சது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கவே கிடையாது. சரி, அங்கேருந்து ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா முடித்து வீட்டுக்கு வந்தாங்க. வந்து இங்கே பார்த்தா தான் வந்து தெரியுது, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூத்தாக வந்து நடந்துகிட்ருக்கு. என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தினாக்கா, இந்த சேரன் வந்து என்ன பண்ணியிருப்பாருனாக்கா, நிலாவை அங்கேருந்து வந்து பார்த்தினாக்கா நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தாக்கா இப்போ எல்லாமே வந்து பார்த்தினாக்கா அந்த வீட்டில் குடிச்சிட்டு இந்த வெளியாட்களை கூட்டிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேரனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டூழியமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்க்க பார்க்க ரொம்பவும் கோவப்பட்ட இந்த சேரனும் சோழனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த இடத்துல அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா திட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நிலா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைப்பா, அவள் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கான்றதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியுது இல்லையா, நீங்கள் என்ன முட்டாள்தனமாக பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லவும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சோழன் அவங்க அப்பாவோட நெஞ்சு சட்டையை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க வந்து போயிட்டாங்க. ஆனால் இது வந்து பார்த்தோன்னாக்கா ரொம்ப வந்து பெரிய பிரச்சனைலாம் வந்து போய் முடியும்னு வந்து பார்த்தோம். கடைசியில் எனக்கும் வந்து பார்த்தோன்னா நிம்மதின்னு ஒன்று வந்து தேவை இல்லையா, நீங்கள் மட்டும் நிம்மதியாக வந்து போயிட்டு வந்துட்டீங்க, இப்போ நான் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கஷ்டப்பட்டுட்டு தனியாக உக்காந்துட்டு இருக்கணுமா, அதனால தான் இப்படியெல்லாம் வந்து பண்ணேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. இதை கேட்டதும் ரொம்பவே வந்து கோவப்பட்ட இந்த சோழன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அண்ணா இவரெல்லாம் திருந்த மாட்டாருண்ணே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி திட்டவும், உடனே வந்து நம்ம சோழன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் திட்ட மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பிரச்சனையாயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல குடிக்கிறதோ வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா செருப்பாக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி விழும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கோபமாக வந்து பேசி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா திட்டி விட்டுட்டாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனசு உடைஞ்சு போய் நிற்கிறதுக்கு ஒரு காரணமாயிடுச்சு. இனிமேல் இந்த வீட்டுக்கு நான் வந்ததுனால இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடி போதையில் அவரும் அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த பிரச்சனையை வந்து என்னன்னா, நம்ம நிலாவுக்கு இதெல்லாம் வந்து நம்மளாக தான் ஆச்சோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீ எதுவும் கவலைப்படாத, இது எல்லாமே வழக்கமாக நடக்கிறது தான். ஆனால் என்ன ஒன்று, அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறது, இது ஸ்டாப் பண்ணால் இந்த மாதிரி நடந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் எல்லாரும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக வந்து நின்றாங்க. இதில் வந்து நம்ம சேரனும் சரி சோழனும் சரி ரெண்டு பேரும் செஞ்சது சரியா தப்பா அப்படின்ற உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் தெரிவிச்சுட்டு வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.